Hello guys, last video நம்ம யூனிட் 1 annuity பார்த்தோம். annuity வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுக்கு CA IIB எக்ஸாம்லயும் கேட்பாங்க ABMல. ஓகேங்களா? அட்வான்ஸ்டு பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இல்லை யூனிட் 1ல வந்து அகைன் annuity டாபிக் வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 2 calculation of YTM. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு CA IIB எக்ஸாமில் BFMல இதில் இருக்க டாபிக்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புக் மார்க். இந்த யூனிட் மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப்ஸ் ஆஃப் பாண்ட், என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குது, பாண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணால் பாண்டில் எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபைனலாக டியூரேஷன் ஆஃப் தி பாண்ட், இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஎஃப்எம்லையும் கேட்பாங்க. பிஎஃப்எம்லையும் இது ஒன் ஆஃப் தி டாபிக். இப்போ ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கம்பெனி ரன் பண்ணணுன்னா அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற எல்லா ஃபண்டுமே ஓனராலேயே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சில ஃபண்டை வந்து வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணுறோன்னா என்னென்ன மீன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, அவங்க வந்து வெளியே இருந்து கடன் வாங்கி பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈக்விட்டினா கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட கொடுத்து அது மூலிமா ஃபண்டை ரைஸ் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதே நம்ம வந்து டெப்ட், இது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கடன் வாங்கி பண்ணுறதா இருந்தால் என்னென்னா, நம்ம வாங்குகிற லோனுக்கு வாங்குகிற கடனுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம். அது வந்து கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்தாலும் சரி இல்லை லாஸ் ஆனாலும் சரி கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். இதே ஈக்விட்டியில் பார்த்தோம்னா கம்பெனி ப்ராஃபிட் வந்தால் மட்டும் டிவிடெண்ட் கொடுக்கும். இதே லாஸ் வந்துச்சுன்னா கொடுக்காது. ஸோ கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட் கொடுக்கும். இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று டெப்ட்டு, இன்னொன்று ஈக்விட்டி. ஸோ இப்போ இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெஸ்ட்டாக தெரியும். ஏன்னா எனி கேஸ் நம்மளுக்கு வந்து வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கம்பெனி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் இது கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ஈக்விட்டியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் மட்டும் டிவிடெண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிக்கு வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, கம்பெனி வந்து யார் வந்து லோன் கொடுத்தாங்களோ, யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ சம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷன், அவங்களோட இன்கம்லேருந்து இதை மைனஸ் பண்ணிக்குவாங்க. பட் ஈக்விட்டியில் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது ஒரு பெனிஃபிட். அதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டெப்ட் கேபிட்டல் ப்ரொவைட் எ டேக்ஸ் சீல்டு. இது டேக்ஸ் சீல்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வர பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்குது. ஈக்விட்டியில் பே பண்ணுற டிவிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே போகலாம். இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேங்க் பாரோவிங், பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ணுறது. அப்புறம் பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட், கம்பெனிஸும் என்ன பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கிக்குவோம். அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ், அப்புறம் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வரைக்கும் மட்டும்தான் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிக்கிட்ட நீங்கள் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பாண்டு தரேன் இல்லை டிபெஞ்சர்ஸ் தரேன், அதுக்கு நான் எவ்ரி இயர் இல்லைனா எவ்ரி 6 months நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாண்டு டிபெஞ்சர்ஸும் சேம் கான்செப்ட் தான். எந்த இடத்துல அது டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிபெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்ன்டு பை கம்பெனி லா,
ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கின டிபெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் கொடுக்கணும் இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கம்பெனி லா. ஒன்லி பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மட்டும்தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதே பாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, கவர்ன்டு பை லா ஆஃப் கான்ட்ராக்ட். இது வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோசியபிள்னால் எப்போ வேணாலும் நம்ம ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ டிபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் மெயின் பிரின்சிபல் என்னென்னா, கம்பெனிக்கிட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏ கைண்ட் ஆஃப் லோன் தான். பட் இது எந்த இடத்துல வேரியேஷன் வருதுன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வித்தியாசம். டிபெஞ்சர்ஸில் வந்து அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பாண்ட்ஸில் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் ப்ராமிசரி நோட், அது ஈஸியாக வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் ஈஸியாக நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஹைலி லிக்விட் இன் செகண்டரி மார்க்கெட். எ பாண்ட் மைட் பி சோல்ட் அட் அபோவ் ஆர் பிலோ. ஓகேங்களா. ஸோ இந்த நெகோசியபிள் அப்படின்னு இந்த ஒரு டேர்ம் வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இந்த யூனிட்டே ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இதனால தான் நம்மளுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாண்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டியூரேஷன், மெக்கலன் டியூரேஷன், மாடிஃபைட் டியூரேஷன், இது எல்லாமே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இட்ஸ் நெகோசியபிள். இதனால தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இல்லை அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் மார்க்கெட் ப்ரைஸ் வில் அப்ரோச் பார் வேல்யூ ஆஸ் பாண்ட் அப்ரோச்சஸ் மெச்சூரிட்டி. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி மார்க்கெட் வந்து சேல் பண்ணுறோம். இப்போ பாண்டோட வேல்யூ வந்து 1000 rupees வச்சுக்கோங்களேன். டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1100க்கு சேல் பண்ண முடியும். இதே டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஒரு 900 rupeesக்கு சேல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா பட் தி மார்க்கெட் ப்ரைஸ் வில் அப்ரோச் பார் வேல்யூ ஆஸ் பாண்ட் அப்ரோச் மெச்சூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 5 year பாண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 year பாண்ட், இப்போ இந்த 5 year பாண்டை ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேரியேஷன் வர சான்ஸ் இருக்குது. இதே இந்த பாண்டை வந்து ஒரு 4.5 yearsக்கு அப்புறம் நீங்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன் இவ்வளோ வேரியேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 1010 ரூபாவாகவும், டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் 990 இருக்க சான்ஸ் இருக்குது. அதையே நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி பக்கத்தில் போக போக என்ன சொல்ல வரேன்னா மெச்சூரிட்டிக்கு நம்ம பக்கத்தில் போக போக அது பாண்டோட வேல்யூவே ஈக்குவலாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு இன்னும் 6 months தான் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வந்து 900 கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா யாரும் வந்து கொடுக்க மாட்டோம். அட போயா எனக்கு இன்னும் 6 மாதம் ஆச்சுன்னா நான் 1000 ரூபாய்க்கே கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு மைண்ட் செட் வந்துடும். இதே விற்கிறவங்க இருந்துட்டு எனக்கு 1100 ரூபா கொடு அப்படின்னு கேட்டால் இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, அது எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வில் அப்ரோச் பார் வேல்யூ ஆஸ் பாண்ட் அப்ரோச்சஸ் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி பக்கத்தில் போக போக என்ன ஆகும்னா அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பாண்டோட வேல்யூவாக இருக்கும், அப்படின்ட்டு பார் வேல்யூவாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் பாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா அந்த பாண்டோட வேல்யூ என்ன, அதோட ரிடம்ஷன் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பாண்டு, 2000 ரூபா பாண்டு, அந்த பாண்டோட வேல்யூ என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூப்பன் ரேட். கூப்பன் ரேட்னா அது இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெச்சூரிட்டினா எத்தனை நாள் கழிச்சு இல்லை எத்தனை வருஷம் கழித்து மெச்சூரிட்டி ஆக போகுது, டைம் பீரியட்.
நெக்ஸ்ட்டு ரிடம்ஷன் வேல்யூ. ரிடம்ஷன் வேல்யூனா அந்த பாண்ட் மெச்சூர் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வேல்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்டு வந்து ஹைலி லிக்விட், அது நெகோசியபிள், செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மார்க்கெட் வேல்யூ. அண்ட் தென் டே கவுண்ட் கன்வென்ஷன். அதாவது டே கவுண்ட் கன்வென்ஷனாக நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து டெய்லி பேசிஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதுலேருந்து ஒரு 0.5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸட் ரேட் பாண்ட். ஃபிக்ஸட் ரேட் பாண்ட்னா கூப்பன் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு 10% எல்லா வருஷமும் 10% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் அப்படிங்கிறாங்க. ஃப்ளோட்டிங் ரேட்னா இது வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டோட லிங்க் ஆகிருக்கும், அதோட வேரியேஷன் பேஸ் பண்ணி கூப்பன் ரேட் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஜீரோ கூப்பன் பாண்ட். ஜீரோ கூப்பன் பாண்ட்னா அவங்க வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. அப்போனா என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாண்ட் வேல்யூ வந்து நமக்கு 1000 ருபீஸ் வச்சுக்கோம். பாண்ட் வேல்யூ வந்து 1000 ருபீஸ். ஆனால் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 900 தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போனா நம்மளுக்கு வந்து இந்த 100 ருபீஸ் தான் ப்ராஃபிட். இல்லைனா வேறு என்ன சொல்லனா இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் நடுவில் வேறு எதுவும் வராது. நம்மளுக்கு இனிஷியலாகவே நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட், ஒரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு 1000 ரூபா பாண்டை வந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 900 தராங்க. அது நம்ம ப்ராஃபிட். இதை தான் என்னங்கிறாங்கன்னா ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் ஹை ஈல்டு பாண்ட். ஹை ஈல்டு பாண்ட்னா அந்த ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு குட்டாக இருக்காது, ஜங்க் ஃபுட் மாதிரி ஜங்க் பாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்குது, த மோர் யூ டேக் ரிஸ்க் த மோர் யூ டேக் ரிட்டர்ன். ஸோ இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ரிட்டர்னும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்வெர்டபிள் பாண்ட். கன்வெர்டபிள் பாண்ட்னா அந்த பாண்ட் வந்து மெச்சூர் ஆன அப்புறமேட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பாண்டை கொடுத்துட்டு நம்ம வந்து அது ஈக்விட்டியாக மாற்றிக்கலாம். இதுதான் கன்வெர்டபிள் பாண்ட். அண்ட் தென் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பாண்ட். இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னால் தெரியும், இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், அதை பேஸ் பண்ணி பாண்ட்ஸ், அப்புறம் அதர் இண்டெக்ஸ் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசெட் பேக்டு செக்யூரிட்டி பாண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அசெட் இருக்குது, அந்த அசெட்டை வந்து செக்யூரிட்டைஸ் பண்ணி அந்த பாண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க. இன்கேஸ் அந்த பாண்டு வந்து அந்த கம்பெனி ஏதாவது ஒரு பேங்க்ரப்சி டிஃபால்ட் ஏதோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அதுக்கு செக்யூரிட்டியாக சம் அசெட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால் அதை லிக்விடேட் பண்ணி நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேக் செக்யூரிட்டி, கொலட்டரைஸ்டு மார்க்கெட் ஆப்ளிகேஷன், கொலட்டரைஸ்டு டெப்ட் ஆப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சபார்டினேட் பாண்ட்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் கொடுக்கல, இது அவ்வளோ சீக்கிரமாக லிக்விடேட் பண்ண முடியாது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவர்டு பாண்ட். இது சிமிலர் டு அசெட் பேக் செக்யூரிட்டி பாண்டு தான். பட் என்னன்னா இது வந்து அந்த அசெட் எல்லாமே என்னென்னா இஷ்யூரோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் பெர்பெச்சுவல் பாண்ட். பெர்பெச்சுவல் பாண்ட்னா அதுக்கு முடிவே இல்லை, ஐ மீன் அதுக்கு மெச்சூரிட்டி பீரியடே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பேரர் பாண்ட். பேரர் பாண்ட்னா அந்த அதோட நேம் எதுவுமே இருக்காது, அந்த பாண்டு யார் கையில் இருக்கோ அவன் தான் சொந்தக்காரன். இது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா பாண்ட் தொலைஞ்சிருச்சு, இப்போ என் கைக்கு வந்துச்சுன்னா நான் தான் ஓனர், ஸோ இது ஹைலி ரிஸ்கி அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் பாண்ட். இது வேறு எப்படி சொல்லலாம்னா ட்ரெஸரி பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் பாண்டு பார்த்துருக்கோம். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் கேட்க சான்சஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட். இது வந்து ரொம்ப கண்டிப்பாக கேட்பாங்க. ஜீரோ கூப்பன் பாண்ட் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா, ஐ மீன் பாண்ட் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் வந்து தான் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்களா, இல்லை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுவாங்களா, இல்லை நம்ம எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கன்வெர்டபிள் பாண்ட். இதில் இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த அசெட் பேக்கட் செக்யூரிட்டி இதை பேஸ் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷனாலிட்டி இன் பாண்டில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று காலபிலிட்டி, இன்னொன்று புட்டபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஏ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பாண்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுது. பட் அதில் ஒரு லைன் இருக்குது, என்னென்னா காலபிலிட்டி ஆஃப்டர் 5 இயர்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பாண்டு வந்து 10 வருஷத்துக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 5th இயரில் இந்த கம்பெனிக்கு தேவைப்பட்டால் காசை கொடுத்துட்டு பாண்டை திரும்ப வாங்கிக்கலாம். இதுதான் காலபிலிட்டி பாண்ட். ஓகேங்களா, அந்த கம்பெனி அந்த இஷ்யூவர் வந்து காசை கொடுத்துட்டு பாண்டை வாங்கிக்கலாம். அவங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்வெஸ்டர் கொடுக்குறானோ இல்லையோ திரும்ப வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இதே இந்த லைனுக்கு பதிலாக புட்டபிலிட்டி 5 இயர் கொடுத்துருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் இன்வெஸ்டர், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொன்னால் கம்பெனி, இந்த கேஸில் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தேவைப்பட்டால் பாண்டை கொண்டு போய் கம்பெனிக்கிட்ட கொடுத்துட்டு நான் கொடுத்த காசை திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, கம்பெனி தேவைப்பட்டால் திரும்ப வாங்கிக்கிறது. புட்டபிலிட்டினா இன்வெஸ்டர் பாண்டை கொடுத்துட்டு பணத்தை திரும்ப வாங்கிக்கிறது. ஸோ இதை என்னங்கிறாங்கன்னா holder, some bond gives the holder the right to force the issuer to repay the bond before the maturity date. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாதிரி சொல்லுவாங்க, காலபிலிட்டி புட்டபிலிட்டி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேஸில் வந்து காலபிலிட்டினா gives the issuer the right to repay. செகண்டில் gives the holder the right to force the issuer to repay. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. காலபிலிட்டினா கம்பெனி டிசைட் பண்ணுறது, புட்டபிலிட்டினா இன்வெஸ்டர் டிசைட் பண்ணுறது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா வேல்யூஷன் ஆஃப் பாண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புக் மார்க்.